அலைகள் இல்லா கடல் போல் காணப்படும் இதுதான் ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் வட்டத்தில் அமைந்துள்ள பவானிசாகர் அணை. சுதந்திர இந்தியாவில் முதல் பிரதமர் ஜவஹர்லால் நேரு கொண்டு வந்த முதல் 5 ஆண்டு திட்டத்தில் கட்டப்பட்டதுதான் பவானிசாகர் அணைக்கட்டு. 1948ஆம் ஆண்டு பவானி ஆறும் மோயாறும் கலக்கும் இடத்தில் அப்போதே 10 கோடியே 50 லட்சம் ரூபாய் செலவில் கட்டுமான பணி தொடங்கப்பட்டது. தொடர்ச்சியாக 7 ஆண்டுகள் நடைபெற்ற கட்டுமான பணி 1955ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 19ஆம் தேதி நிறைவு பெற்றது. அன்றைய சென்னை மாகாணத்தின் முதலமைச்சர் காமராஜர் அணையை திறந்து வைத்து நாட்டிற்கு அர்ப்பணித்தார். 120 அடி உயரம் கொண்ட இந்த அணையில் சேறு கழித்து 105 அடி வரை நீர் திறக்கப்படுவதால் அணையின் நீர்மட்டம் 105 அடி என கணக்கில் எடுத்துக் கொள்ளப்படுகிறது. அணையின் முழு கொள்ளளவு 32.8 TMC ஆகும். இந்த அணையின் கரையின் நீளம் சுமார் 8.78 கிலோமீட்டர் ஆகும். அணையின் முழு தேக்க நீர்ப்பரப்பு 30 சதுர மைல்கள். தெற்காசியாவின் மிகப்பெரிய மண் அணை என்ற பெருமையையும் இந்த அணை பெற்றுள்ளது குறிப்பிடத்தக்கது. கீழ்பவானி பிரதான கால்வாயின் நீளம் 200 கிலோமீட்டர் ஆகும். பிரதான கால்வாயிலிருந்து 800 கிலோமீட்டர் நீளத்திற்கு கிளை வாய்க்கால்களும் 1900 கிலோமீட்டர் நீளத்திற்கு பகிர்மான வாய்க்கால்களும் வெட்டப்பட்டிருக்கின்றன. அணையில் ஆற்று மதகுகள் 9, கீழ்பவானி வாய்க்கால் மதகுகள் 3, நீர் வழிந்தோடி மதகுகள் 9 என மொத்தம் 19 மதகுகள் அமைக்கப்பட்டுள்ளன. தமிழகத்தில் தஞ்சை டெல்டா பாசனத்திற்கு அடுத்தபடியாக மிகப்பெரிய பாசன பரப்பு கொண்டது பவானிசாகர் அணை. கீழ்பவானி பிரதான வாய்க்கால் மூலம் ஈரோடு, திருப்பூர் மற்றும் கரூர் மாவட்டங்களில் உள்ள 2,07,000 ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெறுகின்றன. அதேபோல் பவானி ஆற்று பாசனத்தில் தடப்பள்ளி வாய்க்கால் மூலம் 17,654 ஏக்கர் நிலமும், அரக்கன்கோட்டை வாய்க்கால் மூலம் 6,850 ஏக்கர் நிலமும், காளிங்கராயன் வாய்க்கால் மூலம் 17,776 ஏக்கர் நிலமும் பாசன வசதி பெறுகின்றன. இதை போல பவானி ஆற்றின் மதகுகளிலிருந்து வெளியேற்றப்படும் நீரின் மூலம் 8 மெகாவாட், கீழ்பவானி வாய்க்காலில் வெளியேற்றப்படும் நீரின் மூலம் 8 மெகாவாட் என மொத்தம் 16 மெகாவாட் மின்சாரமும் உற்பத்தி செய்யப்படுகிறது. இத்தகைய பெருமை வாய்ந்த இந்த அணையின் கட்டுமான பணிக்காக 1950களிலேயே மிக உயரிய தொழில்நுட்பமுள்ள இயந்திரங்களை லண்டனில் இருந்து வரவழைத்து பயன்படுத்தி இருப்பதாக இப்பகுதியைச் சேர்ந்த பெரியவர்கள் கூறுகின்றனர். முற்றிலும் மண்ணினால் ஆன இந்த அணை 69 ஆண்டுகளை கடந்தும் சிறிய விரிசல் கூட ஏற்படாமல் உறுதித்தன்மையோடு இருக்கிறது. இந்த அணை கட்டப்பட்டதால் தரிசு நிலங்கள் நஞ்சை நிலங்களாக மாறின. லட்சக்கணக்கான விவசாயிகள், விவசாய கூலி தொழிலாளர்களின் வாழ்க்கை தரம் உயர்ந்தது. நகரங்கள் முதல் கிராமங்கள் வரை குடிநீர் வழங்க ஏதுவானது. நாடு போற்றும் இந்த அணை இன்றுடன் 69 ஆண்டுகளை கடந்து தனது 70ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைத்துள்ளது. பவானிசாகர் அணை கட்டி முடிக்கப்பட்டு 69 ஆண்டுகள் நிறைவு பெற்ற நிலையில் 5 முறை அணை தனது முழு கொள்ளளவான 105 அடியை எட்டியுள்ளது. அதேபோல் 22 முறை 102 அடியையும், 30 முறை 100 அடியையும் அணையின் நீர்மட்டம் எட்டியுள்ளது. தரிசு நிலங்களை பசுமை பூமியாக்கி தங்களின் வாழ்வில் வசந்தத்தை ஏற்படுத்தி தரும் பவானிசாகர் அணைக்கு விவசாயிகள் என்றென்றும் நன்றியை தெரிவித்துக் கொண்டே இருப்பார்கள்.